ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் தான் சமைக்க போறேன். பிரேக்ஃபாஸ்ட்ல வெண்பொங்கல் எனக்கு சமைச்சு காட்ட போறேன். வெண்பொங்கல் எல்லாருக்கும் தெரியும், பட் எல்லாரும் பண்ணும்போது கொஞ்ச நேரத்திலே அது வந்து ரொம்ப இறுகி போயிடும். அது இறுகாம இருக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி நான் வெண்பொங்கல் செஞ்சு காட்ட போறேன். ரெசிபியை பார்க்கலாமா? நம்ம எவ்வளோ பொங்கல் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற அளவு அரிசியை தனியாக ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அரிசி நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் கழுவிட்டு ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக ப்ரெஷர் குக் பண்ணாலும் சரி, எக்ஸ்ட்ரா விசில்ஸ் தான் ஆகும், மற்றபடி எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகேங்களா? இப்போது நான் 1.5 கிளாஸ் அரிசி வாஷ் பண்ணிவிட்டு நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். 1.5 கிளாஸ் வந்து பச்சரிசிக்கு நீங்கள் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. 1.5 கிளாஸ் பச்சரிசிக்கு 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு தனியாக குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதுக்கு அளவாக தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை தனியாக குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. குழைவும் கூடாது, நல்லா மலர்ந்து இருக்கணும். அந்த அளவுக்கு பக்குவத்தில் வெந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பை மட்டும் தண்ணியை வடிகட்டிட்டு பாசிப்பருப்பு மட்டும் எடுத்து வெந்த வெண்பொங்கலில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பச்சரிசியும் நல்லா குழைவாக வெந்துடுச்சு. கரெக்டாக தண்ணி வச்சிங்கன்னா தான் அடி பிடிக்காமல் நல்லா வேகும். இல்லைன்னா அடி பிடிச்சிட்டா டேஸ்ட்டே மாறி போயிடும். குக் பண்ண பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் பாசிப்பருப்பை மட்டும் சேருங்க. அந்த தண்ணியை சேர்க்க மாட்டோம்னா அதுதான் அந்த குழைவு தன்மையை கொடுத்து கெட்டியாகும், இறுகும் பொங்கல். இப்போ நம்ம வெறும் பாசிப்பருப்பு மட்டும் எடுத்து சேர்க்கறதுனால கண்டிப்பாக வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து பொங்கல் இறுகாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா, ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெது தண்ணி, அதாவது தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இதில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தளர்ந்துடும். பாசிப்பருப்பு நல்லா பொங்கலோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, தெரியவே இல்லை. இப்போ கொஞ்சம் இறுகுனமாக இருக்குது. நான் கொதிக்க வச்சு தண்ணியை கொஞ்சம் சேர்க்க போகிறேன். கொதிச்சிடுச்சு, இதை சேர்க்குறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் பொங்கல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப நேரத்துக்கு இறுகாமல் இருக்கும். ரொம்ப இறுகிடுச்சு ஆறி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது. இறுகாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப சாப்பிட பிடிக்கும். பொங்கலுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா காஞ்சிடுச்சு. இஞ்சி, இடித்த மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே தன்மையிலேயே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டாலும் இருக்காது. அதுக்கு தான் பொங்கல் வந்து நான் தனியாக பாசிப்பருப்பை வேக வச்சு சேர்க்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.